மத விவகாரங்களை, குறிப்பாக வழிபாட்டு இடங்களுடன் தொடர்புடைய பிரச்சனைகளை சமூகங்களில் பதற்றத்தை தூண்டாமல் கவனமாக கையாள வேண்டும் என்று பாஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மலேசியா பல இன பல மத அமைப்பை கொண்ட நாடு என்பதால் இனம் மற்றும் மதம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது அதனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். பல்வேறு சமூகங்களுக்கு இடையில் வெறுப்பு, பகைமை மற்றும் சந்தேகங்களை விதைக்க முயல்வது மிகவும் பொறுப்பற்ற செயல் என்றும், இப்படியான முயற்சிகளை நிராகரிக்க வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான அவர் தற்போதைய பதற்ற நிலையை வெளிப்படையாகவும் நியாயமாகவும் கையாளுவதில் அதிகாரிகளின் பங்கு மிக முக்கியமானது என்று கூறினார். தவறான புரிதல்கள், ஊகங்கள் மற்றும் அதிகரிக்கும் பதற்றத்தை தவிர்க்க தெளிவான விளக்கங்கள், பாகுபாடற்ற சட்ட அமலாக்கம் மற்றும் சரியான மேலாண்மை அவசியம் என்று அவர் கூறினார். கோத்தாபாரு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்ட சம்பவங்களை சொல்லவில்லை என்றாலும் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு இடங்கள் மற்றும் குரான் அவமதிப்பு சம்பவங்கள் தொடர்பான பல நிகழ்வுகள் பின்னணியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதலாக செகு சந்திரா என அழைக்கப்படும் ஒரு செயற்பாட்டாளரின் 3 வாகனங்களுக்கு தீ வைப்பு, திரிசூலம் அவமதிப்பு குற்றச்சாட்டு, மேலும் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மீது நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் போன்ற சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.